வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மலேசியா குலுவாங் அறிவுத்திருக்கோவில் தலைவர் அருள்நிதி வி. பழனிசாமி ஐயா அவர்களே, மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர், மேலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு அன்பு பாராட்டி வரும் நண்பர் பேராசிரியர் பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களே, இறைவணக்கமும் சந்ததமும் நம்மை மறவாத சாந்த வாழ்வளித்த குருவுக்கு வணக்கமும் பாடிய பேராசிரியர் பிரபாலினி கந்தசாமி அம்மா அவர்களே, சிறந்ததொரு தவத்தை நடத்தி தந்த பேராசிரியர் உமாசங்கரி அம்மா அவர்களே, மற்றும் இணைய வழியாக இந்நிகழ்ச்சியிலே இணைந்து விழாவுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் சூக்குமமாய் எழுந்தருளிருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகேஸ்வரன் சார்பாக வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, மகரிஷியின் ஆசையோடு உங்களது ஆசையையும் வேண்டி உரையை துவக்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மகாபாரதத்தின் அங்கமாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் கேள்வியும் விளக்கமுமாக உரையாடுகின்ற கதாபாத்திரங்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும். இந்த நிகழ்ச்சியின் துவக்க நாளன்று நாம் பகிர்ந்து கொண்ட ஒரு கருத்தை இறுதி வரையில் வாழ்நாள் முழுவதும் நினைவில் கொள்ள வேண்டுகின்றேன். அது என்ன என்றால், உடலாகவும் உடல் கடந்து அருவமாகவும் இருப்பது கண்ணன் என்றும் சொல்லப்படுகின்ற தெய்வம். அதன் தோற்றங்களில் ஒன்றுதான் மனிதனாக, மனித மனமாக, நமது பிரதிநிதியாக அர்ஜுனன் என்ற கதாபாத்திரத்தின் மூலம் காட்டப்படுகிறது. குழப்பத்தில் இருக்கின்ற மனதுக்கு விளக்கம் சொல்லி தேற்றுவது அறிவு. காரணம், பற்றுகளால் மனம் குழப்பம் அடைகின்ற போது நாம் சாத்திரங்களை கற்றிருந்தால் நமது கற்றறிவை நமக்கு நல்விளக்கம் சொல்லி வழிநடத்தும். அப்படி சாத்திர அறிவு இல்லை என்றால் கற்றோரின் துணை கொண்டு அவரது அறிவுரை மூலம் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இந்த வகையிலே நமக்கு தேவையான முதல் பாடம், அதாவது நம்முடைய மனதுக்கு தேவையான முதல் பாடம் என்ன என்றால், இந்த மனதுக்கு தன்னுடைய மூலம் எது என்ற விளக்கம்தான். இந்த மனம் எங்கிருந்து பிறந்தேன் என்ற விளக்கத்தை பெற வேண்டும். சென்ற வகுப்பிலே ஆத்மாவை பற்றி பல கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதை தெளிவாக்கி கொள்ளும் பொருட்டு ஒரு உதாரணத்தோடு மீண்டும் அதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒளிவட்டு என்று சொல்லப்படுகின்ற DVD, அது அருகில் இருந்தால் எடுத்து கவனித்து பாருங்கள், இல்லை என்றாலும் பிறகு கவனித்து பார்க்கலாம். அந்த DVDயின் மையத்தில் துளை, அதனை தொடர்ந்து
4 பகுதிகளாக அதனுடைய அமைப்பு இருக்கும். அந்த 4வது விரிந்த பகுதியில்தான் நாம் பதிகிறோம். அங்கு பதியப்பட்ட இடத்திற்கும் பதியப்படாத இடத்திற்கும் பேதம் உண்டு. ஆனால் பதிந்த இடத்தில் அது ஏகமாக ஒரே தன்மையாக இருக்குமே தவிர ஒரு வட்டத்திற்கும் அடுத்த வட்டத்திற்கும் இடைவெளியை காண முடியாது. இது மிக அற்புதமான ஒரு காட்சி. அது நம்முடைய ஆத்மாவை புரிந்துள்ளதற்கு நான் சமீபத்தில் இதை தெரிந்து கொண்டேன். மிக எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த டிவிடியுடைய அமைப்பை போன்றதே நம்முடைய ஆத்மாவின் அமைப்பும். இந்த 4 பகுதிகளை 4 அலைநிலைகளாக அறிவியல் பிரித்துள்ளது. பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா. அதாவது 40 முதல் 14 அலை வேகம் வரைக்கும் உள்ளது பீட்டா, 13 முதல் 8 வரைக்கும் ஆல்ஃபா, 7 முதல் 4 வரைக்கும் தீட்டா, 3 முதல் 1 வரைக்கும் டெல்டா. சுத்தவெளி 0, தெய்வம் 0. இந்த ஒளிவெட்டில் துளையாக உள்ள வெளியை போன்றது தான் அறிவாகிய சுத்தவெளியும். அதை பிளாக் டாட் என்று விஞ்ஞானம் பேசும். அதன் ஆற்றல் எழுச்சி பெற்று விரிந்த போது 1 முதல் 40 வரைக்கும் அமைந்த இடம் மனிதனின் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவிலேயே அந்த 40 அலைகளுக்குள் 4 தன்மைகள் இருக்கின்றன. அந்த மையத்தை தொடர்ந்து இருக்கின்ற 3 அலை வரைக்கும் உள்ளது இறைத்துகள் நிலையாகவும், 4 முதல் 7 வரைக்கும் உள்ளது விண் நிலையாகவும், 8 முதல் 13 வரை உள்ளது பரமாத்ம நிலையாகவும், 14 முதல் 40 வரை உள்ளது ஜீவாத்ம நிலையாகவும் மெய்ஞானம் பேசுகிறது. நாம் பெறுகின்ற அனைத்து அனுபவங்களும் பீட்டா ஃப்ரீக்வன்சி என்ற 14 முதல் 40 அலைகளில்தான் பதியும். இந்த பதிவுகளே பிரதிபலிக்கின்ற போது மனம் என்று மதிக்கப்படுகிறது. இந்த மன அலைகள் மூளையில் மோதி எண்ணமாக தோன்றுகின்றன. புலன்களில் மோதி அந்த எண்ணங்களுக்கு தக்க செயலாக்கம் பெறுவதற்கு தயாராகின்றது. இப்படி எண்ணம், சொல், செயல் 3க்கும் மூலம் மனம், மனசுக்கு மூலம் ஆத்மா, ஆத்மாவுக்கு மூலம் பரமாத்மா, பரமாத்மாவுக்கு மூலம் விண், விண்ணுக்கு மூலம் இறைத்துகள், இறைத்துகளுக்கு மூலம் வெளி, தெய்வம், ஆதிசிவம், அரூப சிவம். எனவே ஆத்மாவில் உள்ள துர்குணங்களை வெல்வதே குருட்சேத்திர யுத்தம். இந்த துர்குணங்களை வென்று நற்குணங்களால் செய்த புண்ணியத்தை இறைவனுக்கே அர்ப்பணித்து மீண்டும் பிறவாத பேரின்ப நிலையை அடைவதே இந்த மனித பிறப்பின் நோக்கம் என்ற மாபெரும் உன்னதமான உண்மையை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான கதாபாத்திரம் கர்ணன். அதனால் மானிடராக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த குருட்சேத்திர யுத்தத்தில் பின்வாங்கக்கூடாது, கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்பது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. அந்த கருத்துக்களை 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகத்திலே சென்ற வாரம் 33 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அந்த 33லிருந்து இன்றைக்கு நாம் சிந்தனையை தொடர்கின்றோம். அறப்போர் ஆகிய இதனை ஆற்றாயேல், அதனால் நீ ஸ்வதர்மத்தையும் கீர்த்தியையும் இழந்து
பாபத்தை அடைவாய் என்று கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்கின்றார். ஸ்வதர்மத்தையும் தர்மத்தையும் பின்பற்ற வேண்டும். ஸ்வதர்மம் என்பது தானாக வந்தமைகின்ற கடமைகள், தினசரி வாழ்க்கையில் தானாக வந்து சேர்கின்ற கடமைகள். அதை நம்முடைய திறமைக்கும் ஆற்றலுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப செயல்பட வேண்டும். அவற்றை செய்கின்ற போதும் தர்மம் தவறக்கூடாது, அறம் தவறக்கூடாது. அப்படி அறத்தை பின்பற்றவில்லை எனில், ஸ்வதர்மத்தில் வந்தமைந்த கடமைகளை செய்யவில்லை எனில் உனக்கு கீர்த்தி புகழ் கிடைக்காது. அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் செய்யக்கூடாததை செய்து பாவத்தை சம்பாதிப்பாய். அந்த பாவம் என்பது தனக்கும் துன்பம், சந்ததிகளுக்கும் சஞ்சித கர்மாவாக தொடர்ந்து துன்பத்தை தரும். மனிதன் வாழ்கின்ற போதும் புகழோடு வாழ வேண்டும். தன் சந்ததிக்கும் நல்ல ஆரோக்கியமான துன்பமில்லாத புண்ணிய பதிவுகளாக கொடுத்து செல்ல வேண்டும். இந்த இரண்டையும் முறையாக செயல்படுத்துவதே அறம் சார்ந்த வாழ்க்கை. எனவே அறப்போர் ஆகிய இதனை ஆற்றாயேல், அதனால் நீ ஸ்வதர்மத்தையும் கீர்த்தியும் இழந்து பாவத்தை அடைவாய் என்கிறது 33வது ஸ்லோகம். அடுத்து 34 முதல் 36 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்களிலே மாந்தர் உன்னை யாண்டும் இகழ்ந்து பேசுவார்கள். போற்றுதற்குரிய ஒருவன் தூற்றப்படுவதை விட இறப்பது சாலச் சிறந்தது. பயத்தால் போரிலிருந்து நீ பின்வாங்கினாய் என்றால் மகாரதர்கள் உன் திறமையை பழித்து பேசுவார்கள். என்னுடைய பொருள் ஏற்கனவே சொன்னது போல, குருக்ஷேத்திர யுத்தம் என்பது இதுவரை நாம் பழகியிருக்கின்ற பழக்கத்திற்கும் ஒரு குருவிடத்திலே பெற்ற விளக்கத்திற்கும் இடையே நடக்கின்ற ஒரு போராட்டம். வாழ்நாள் முழுவதும் மனதில் எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே தான் இருக்கும். அதில் நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கும். எதை நாம் செய்கிறோம் என்பது சந்தர்ப்ப சூழ்நிலை, தேவை, பழக்கம் இவற்றை பொறுத்தது. நல்லதை செய்கின்ற போது ஜெயித்து விடுகின்றோம், வாழ்க்கையில் வென்று விடுகின்றோம். கெட்டதை செய்கின்ற போது தோற்று போகிறோம். காரணம், தீய செயலின் விளைவு நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பத்தை தருகிறது. ஒருவேளை இல்லாமல் போனால் அது சந்ததிக்கு மாற்றம் பெறுகிறது. அதற்கான துன்பத்தை சந்ததிகள் சந்திக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் அந்த துன்பம் வருகின்ற போது நம்முடைய அறிவு கேட்கும். அப்போவே சொன்னேன்ல, கேட்டியா, இப்போ வந்து மாட்டிக்கிட்டே. இன்று நம்முடைய அறிவு நமக்கு கேள்வி எழுப்பும். அந்த நேரத்தில் இனி தவறு செய்யக்கூடாது என்று மனம் முடிவெடுக்கவும் செய்யும். இந்த முடிவு ஒரு மயான வைராக்கியம். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்த பிறகு மீண்டும் முருங்கை மரம் செடி வரும். அப்படி ஏறாமல் தடுக்க வேண்டுமென்றால் இந்த மனதுக்கு ஸ்திரத்தன்மை வேண்டும். நல்லதை தேர்ந்தெடுத்து ஸ்திரமாக நிற்பதற்கும் தீயவற்றை இனம் கண்டு தவிர்ப்பதற்கும் அயராத விழிப்பு நிலை வேண்டும். அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பயிற்சிகள் விழைய வழி இல்லை என்று மகிழ்ச்சி சொல்வார்கள். அடுத்து 37, 39 ஸ்லோகம் வரைக்கும்
போரில் மடிந்தால் பொன்னுலகை பெற்றிடுவாய், போரில் வென்றால் மண்ணுலகை ஆண்டு அனுபவிப்பாய். ஆகையால் உறுதி கொண்டு யுத்தம் செய். இன்பம் துன்பம், லாபம் நட்டம், வெற்றி தோல்வி ஆகியவைகளை சமனாக கருதி போரில் முனைக. அதனால் நீ பாபம் அடைய மாட்டாய். ஆத்ம தத்துவத்தை பற்றிய அறிவு புகட்டப்பட்டது. இனி யோகத்தை பற்றி கேள். அதனால் கர்ம பந்தத்திலிருந்து நீ விடுபடுவாய் என்கின்ற இந்த 3 ஸ்லோகங்கள். பொருள் என்ன? போரில் வெற்றி அல்லது வீர மரணம் என்பது சத்திரிய தர்மம் என்று சொல்லுவார்கள். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் போராடுகின்ற மனித வர்க்கமே சத்திரிகள் தான். எனவே 2 வகையிலையும் லாபமே. எப்படி? தீய எண்ணங்களோடு நடத்துகின்ற யுத்தத்தில் வாழ்வே முடிந்து போனது என்றாலும் மேற்கொண்டு போராட்டமில்லை. மனதை வென்று விட்டோம், தீய எண்ணங்களை கடந்து விட்டோம் என்றால் அதிலேயும் போராட்டம் கிடையாது. எனவே 2 வகையிலேயும் வெற்றியே. அதனால் தனக்குள் நடக்கும் குருட்சேத்திர யுத்தத்தில் ஒவ்வொரு மனிதனும் கலந்தேயாக வேண்டும், வெற்றியும் பெற்றாக வேண்டும். இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கான தகுதி என்ன, வழி என்ன என்றால் தியானம், தவம். அங்கேயும் சிலர் சொல்லுகின்ற அனுபவங்களை கொண்டு, ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு நல்ல அனுபவம் கிடைக்குது, அவங்க நல்லா தவம் பண்ணுறாங்க, எனக்கு தான் தவமே வரமாட்டேன்றது அப்படின்று நினைத்தோம் என்றால் தவம் போச்சு. அவர்கள் மேல் பொறாமை வரும், பிறகு கோபம் வரும். அந்த கோபம் நம்மேலே திரும்பி கவலையாக மாறும். பிறகு எங்கிருந்து தவம் வரும்? அதனால் தவத்தின் அடிப்படை தகுதியே பற்றற்ற மனம், இருப்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ். இந்த மன நடுநிலையை பெறாத வரைக்கும் தவமும் ஒரு பிரச்சனை தான், வாழ்க்கை ஒரு போர்க்களம்தான். அதனால் இன்பம் துன்பம், லாபம் நட்டம், வெற்றி தோல்வி போன்றவற்றை சமமாக கருதி வாழ்க்கையை நடத்த வேண்டும், யுத்தத்தை நடத்த வேண்டும். நமக்குள் தானே யுத்தம் நடக்கிறது. ஆனாலும் சமநிலை இல்லை எனில், சாந்தம் இல்லையெனில் வெற்றி கிட்டாது. அதற்கு மாறாக பல வகையிலேயும் துன்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்படி ஆத்ம விசாரத்தையும் யோகத்தையும் பின்பற்ற வேண்டும். தத்துவ ஞானமும் செயல் ஒழுக்கமும் சேர்ந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற முடியும். 4வது ஸ்லோகத்தில், இதில் முயற்சி வீண் போதல் இல்லை, குற்றம் ஒன்றும் வாராது, இதை சிறிது பழகினும் பெரும் பயத்தினின்று காப்பாற்றும். அதாவது ஆன்மீகத்தில் சிறு முயற்சி எடுத்தாலும் நம்மால் முடிந்ததை செய்கிறோம். சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அமைதியான குடும்ப சூழல் இருக்கும், தவம் நல்ல முறையில் சித்தியாகும், தத்துவ விளக்கங்கள் தெளிவாகும். ஒருவேளை நமக்கு அது போன்ற வாய்ப்பு கிட்டவில்லை என்றால் பொறாமைப்பட்டு ஆசைப்பட்டு என்ன பயன்? கிடைத்ததை கொண்டு சிறப்புடன் வாழ்கின்ற பக்குவத்தை பெற வேண்டும். கீதையின் அடிப்படை நோக்கம், தத்துவத்தின் அடிப்படை சாரமே எந்த சூழலிலும் மனம் நிதானத்தை தவறவிடக்கூடாது.
போருக்கு நின்னிடும் போதும் உள்ளம் பொங்குதல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்றார் பாரதியார். அப்படி இந்த ஆன்மீகத்தில் சிறு முயற்சி எடுத்தாலும் பரவாயில்லை, நம்மால் முடிந்ததை செய்வோம், அதற்குரிய பலன் நிச்சயம் உண்டு. அப்படி சிறிது பழகினாலும் அதனால் வரும் தன்னம்பிக்கை பெரும் பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். 41ஆம் ஸ்லோகம். இந்த யோகத்தில் உறுதி கொண்டவனுக்கு புத்தி ஒன்றேயாம், உறுதி கொள்ளாதவர்களின் புத்தி பல கிளைகள் உடையனவாம். இந்த யோகத்தில் உறுதி கொண்டவனுக்கு புத்தி ஒன்று, உறுதி கொள்ளாதவனுக்கு பல. சாமி அற்புதமான ஒரு கவி சொல்லுவார்கள். நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக புலன் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா. இப்பேறு தவத்தால் அன்றி யார் பெறுவார் யார் தருவார். அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இது இருந்தால் போதும், வென்றுவிடலாம். 42 முதல் 44 வரைக்கும் 3 ஸ்லோகங்கள். அதர்வன வேத மொழியில் விருப்பமுடையவர்கள், காமம் நிறைந்தவர்கள், இன்பமே முடிவான பேறு என்பவர்கள், இத்தகைய அவிவேக வசனத்தை கேட்டு அறிவு கலங்க பெறுபவர்க்கும் உறுதியான புத்தி உண்டாவது இல்லை. விவேகி அவிவேகி, விவேகி என்றால் அறிவு சார்ந்தவர்கள், அவிவேகி என்றால் மனம் சார்ந்தவர்கள், அதர்வன வேத மொழி விருப்பமுடையவர்கள். வேதத்தில் ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதங்களும் மறைபொருள் ரகசியத்தை சொல்லுவன. இருப்பு, இயக்கம், காந்தத்தை பற்றி பேசுவர். அதர்வன வேதம் இது வேத வியாசர் வகுத்தது அல்ல, பிற்காலத்தில் தோன்றியது. இதில் பில்லி சூன்யம் அல்லது ஒயிட் மேஜிக் சொல்லக்கூடிய வகையில் சில நன்மைகளை செய்யக்கூடிய மந்திரங்கள் இவையெல்லாம் அதர்வன வேதத்தில் இருக்கும். அப்போ அதை கற்றுக்கொண்டு நல்லது செய்வதும் அல்லது பில்லி சூனியம் போன்ற தீயதை செய்வதும் விருப்பம் உடையவர்கள். 2வது, காமம் நிறைந்தவர்கள், பேராசை பிடித்தவர்கள், இதிலே நிறைய பெறாத மனமுடையவர்கள். 3வது, அனுபவி ராஜா அனுபவி, அப்படி இன்பமே வாழ்க்கை என்று நினைப்பவர்கள். இந்த 3 தரப்பட்ட மனம் சார்ந்தவர்கள் பேசுவதை கேட்டு அறிவு கலங்க பெற்றால் அவனுக்கும் புத்தி உண்டாவதில்லை. யோகத்தால் பக்குவப்பட்ட மனம் நடுநிலை தவறாது. அதனால் இன்பத்தை கண்டு மகிழாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் இரண்டையும் சமமாக பாவிக்கின்ற பக்குவம் இயல்பாகும். அதனால் பல விதத்தில் சஞ்சலங்களோ குழப்பங்களோ வருவது இல்லை. சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டு வெற்றிகளை குவிக்கும். மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் சாதனைகள் சாத்தியமாகும். திறமையும் அறிவு நுட்பமும் அதிகமாகும். இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு மாறாக அனுபவிப்பதே வாழ்க்கை என்று வாழ்வது எப்படிப்பட்டது என்றால், ஆகாயத்தில் மிக உயரத்தில் பறந்தாலும் கீழே அழுகிய பிணத்தின் மீதே நாட்டமாயிருக்கும் கழுகை போன்றவர்கள் இந்த கீழ் மக்கள். மிக அற்புதமான உதாரணம்.
ஆகாயத்தில் பறந்தாலும் கழுகின் பார்வை கீழே எங்கே அழுகிய மாம்சம் கிடக்கும் என்று தான் தேடிட்டு இருக்கும். அதுபோல உயர்ந்த மானிட பிறப்பை பெற்ற போதும் கீழான ஆசாபாசங்களிலேயே மனதை வைத்திருந்தால் இவன் மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தமே இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், மனிதனாக பிறந்தவன் இப்பிறப்பிலேயே ஈஸ்வர பிரேமையை அறியவில்லை என்றால் அவன் வீணே பிறந்தவனாகிறான். அந்த பிறப்புக்கு ஒரு நோக்கம் இல்லை, ஒரு அர்த்தம் இல்லை, ஒரு பயனும் இல்லை. 45வது ஸ்லோகத்தில் எப்போதும் நடுவில் நின்று ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து முக்குணங்களை கடந்தவன் ஆகுக. எப்போதும் நடுவில் நின்று ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து 3 குணங்களை கடந்தவன் ஆகுக. எப்படி? அனுபவங்களை பெற பெற அவை ஆத்மாவிலே பதிந்து பிரதிபலிக்கின்ற போது மனமாகிறது. மன அலைகள் மூளையில் மோதுகின்ற போது எண்ணங்களாகின்றன. எண்ணங்கள் புலன்களை தாக்குகின்ற போது செயல்கள் ஆகின்றன. எனவே இந்த குணங்களே வாழ்க்கையின் சிற்பி. அவரவரது எண்ணங்களே அவருடைய வாழ்க்கையின் சிற்பி. தாட் பிகம்ஸ் ஆக்ஷன், action becomes habit, habit becomes character, character becomes personality, personality decides destiny. நாம் எங்கே போய் முடிய போகிறோம் என்பதை நம்முடைய personality means perceptional ability, அறிவுபூர்வமாக சிந்தித்து தெளியக்கூடிய திறம், அதுதான் பர்சனாலிட்டி. அழகை மையப்படுத்தியதல்ல, அறிவின் அழகை மையப்படுத்தியது. இப்படி அனுபவங்களை பெற்ற தன்மை 3 குணங்களாக பிரிவுபடுகிறது. சத்வ, ரஜோ, தமஸ் என்று 3 துறைகளாக பிரிவுபடுகிறது. சத் என்றால் இறைநிலை. சத்துவ குணம் என்பது தெய்வீகமானது. அன்பு, நன்றி, கருணை, விட்டு கொடுத்தல், தியாகம் போன்ற தெய்வீக குணங்கள் சத்துவகுணம். ரஜோகுணம் என்பது தன் தேவைகளுக்காக மற்றவர் அறிவையும் உடல் உழைப்பையும் பயன்படுத்துகின்ற திறம். நிர்வாகத்திறம் எல்லாம் ரஜோகுணத்தில் அடங்கும். தமோகுணம் என்பது தனக்கு ஒரு லாபமும் இல்லாத போதும் இன்னொரு ஜீவனை துன்புறுத்துகின்ற கொடூர குணம். இந்த கொடூரம் விலங்குகளில் இல்லை, எப்படியோ மனிதனிடத்தில் தோன்றிவிட்டது. அதனால் இந்த 3 குணங்கள் இருக்கின்ற வரைக்கும் மன இயக்கம் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் ஆத்ம தரிசனம் சாத்தியம் இல்லை. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் போன்ற 6 குணங்களை சீரமைத்த பிறகு சத்துவ குணமாக மாற்றம் பெறுகின்றோம். இதையும் கடந்த நிலை நிர்குணம், நோ மைண்ட் ஸ்டேட். தாமச குணம் மோசமானது, அதை முழுவதும் விட்டொழிக்க வேண்டும். ரஜோகுணம் அதற்கு கொஞ்சம் பரவாயில்லை, ஆனால் அதனால் யாருக்கும் எவ்விதத்தும் துன்பமில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சத்வகுணம் எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியது என்றாலும் இறைவனை அடைவதற்கு துணை செய்யாது. ஏனென்றால் இறைவனுக்கு எந்த குணமும் கிடையாது, நிர்குணம். நிர்குணமாக இருக்கின்ற இறைவனை யதார்த்தமாக உணர சத்வகுணமும் செல்லுபடி ஆகாது. குணம் கடந்த நோ மைண்ட் ஸ்டேட்
அந்த இடத்தில்தான் இறைவனை அணுக முடியும், தரிசிக்க முடியும். மனமே அற்ற நிலையில் தான் இறைவனை உணர முடியும். சத்துவகுணம் என்பது மனம் சார்ந்தது தான். எனவே மனமே அற்ற நிலையில், குணமே அற்ற நிலையில் அந்த இடத்தில்தான் இறைவனை அறிய முடியும். அப்படி உணர்ந்தவர்கள்தான் நம்முடைய சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் நம்முடைய குருபிரான் போன்ற ரிஷிகளும். மனம் என்பது உயிரின் படக்கை நிலை தானே. உயிருக்கு அடித்தளம் ஆத்மா என்ற இறையாற்றல். ஆனால் இறைநிலை உணர ஆத்மாவில் லயமானால்தான் ஆத்மதர்சனம் பெற முடியுமே தவிர, மனம் என்ற இயக்கத்தில் குணங்களாக இருக்கின்ற வரைக்கும் தெய்வத்தை தரிசிக்க முடியாது, ஆத்ம தரிசனம் பெற முடியாது, ஆருத்ர தரிசனம் பெற முடியாது. எனவே 3 குணங்களையும் கடந்தவன் ஆகுக என்று மிக அற்புதமான கோட்பாட்டை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. 46வது ஸ்லோகம். எங்கும் நீர் பெருக்கெடுத்திருக்கையில் கிணறு பயன்படும் அளவு ஞானத்தை உடைய பிரம்மனிஷ்டனுக்கு வேதங்கள் பயன்படுகின்றன. எங்கும் நீர் பெருக்கெடுத்திருக்கையில் கிணறு பயன்படும் அளவு ஞானத்தை உடைய பிரம்மனிஷ்டனுக்கு வேதம் பயன்படுகிறது. என்ன பொருள்? ஞான நிஷ்டை என்பது இறை உணர்வு, அனுபவம். வேதம் எந்த அளவுக்கு பயனாகின்றது என்றால், எங்கும் தூய நீர் இருக்கின்ற போது யார் கிணற்றுக்கு போய் நீர் இருப்பார்கள்? அப்போ கிணற்று நீரின் பயன்பாடு மிக சிறு அளவே. அதுபோல் ஆத்ம ஞானம் பெற்ற பிரம்மனிஷ்டனுக்கு, தவ யோகிக்கு வேதம் சிறிதளவே பயனாகும். ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் பயனாகுமே தவிர அவனுடைய தெய்வ தரிசனத்திற்கு, ஆத்ம தரிசனத்திற்கு துணை செய்வது இல்லை இந்த வேதங்கள். வலுப்பெருந்தகை மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. அதாவது மனதிலே எந்த விதமான களங்கமும் இல்லாத பக்குவமே ஒரு மனிதனுக்கு முழுமையான பாதுகாப்பு. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. அவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. ஏனென்றால் மனித வாழ்க்கையே ஒரு கனவை போன்றது தானே. இதில் எண்ணற்ற அனுபவங்களை பெறுகிறோம். இவை எல்லாம் ஆத்ம லாபத்திற்கு பயனாகின்றதா? இல்லையே. 5 புலன்கள் மூலம் பெறுகின்ற இன்பங்களே சாஸ்வதம் என்று நம்பி மயங்கி அந்த இன்பத்தை பெறுவதற்காகவே கற்றுக்கொண்ட வித்தைகளும் செய்கின்ற செயல்களும் வளர்த்து கொண்ட அறிவும் ஆத்ம லாபத்திற்கு பயனாவதில்லை. பிறவியின் நோக்கத்தையே மறக்கடிக்க செய்துவிடும். அதனால் அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது, வினை பயனில் ஒருபோதும் உரிமை பாராட்டாதே, வினை பயன் விளைவிப்பவன் ஆகிவிடாதே, வெறுமனே இருப்பதில் விருப்பு கொள்ளாதே. 3 கோட்பாடுகள். வினை பயனில் ஒருபோதும் உரிமை பாராட்டாதே. இந்த செயல் செய்தால் எனக்கு இது கிடைக்கும், இது வரும் என்று உரிமை பாராட்டாதே. வினை பயன் விளைவிப்பவன் ஆகிவிடாதே. அந்த வினைக்கு உரிய பலாபலன் அது நமக்கு சொந்தம் என்ற எண்ணத்துக்கு வந்து விடாது. இந்த நிஷ்காமியத்தில் ஒன்றும் செய்யாமல் சும்மா வந்துட்டு போவோமே என்ற எண்ணம் ஒருவேளை வரலாம். அப்படி வெறுமனே இருப்பதில் விருப்பு கொள்ளாதே. அதாவது
வாழ்கின்ற காலத்தில் அனைத்து இன்பங்களையும் நிறைவாக அனுபவிக்க வேண்டும். அதே சமயம் இது நமக்கு சொந்தம் அல்ல, இந்த இன்பங்களோ புலன்களோ இந்த வாழ்க்கையோ நமக்கு சாஸ்வதம் அல்ல என்ற ஒரு பற்றற்ற நிலையிலே, த டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவார்களே, சாமி சொல்லுவாங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. அந்த அளவுமே இல்லாமல் துறந்து விடுவது துறவு அல்ல. அளவோடு முறையோடு பயன் கொண்டு இல்லறத்தை நிறைவாக நடத்துவதே துறவு என்பார் மகரிஷி. எனவே சந்நியாசத்தில் ஒழுக்கம் தவறுவதில்லை, அதனால் துன்பமும் வருவதில்லை. அதனால் ஸ்வதர்மங்களை சரியாக பின்பற்ற வேண்டும். கங்கையிலே குளிக்கையிலே காவிரியில் மனதை வைத்தால் அந்த சுகம் இது தருமா? எனவே செய்கின்ற செயல்களில் முழுமையாக மனதை நிறுத்துவது யோக சாதனை. சிந்தனையும் செயலும் இணைந்தால் இலக்கு தவறாது. 48வது ஸ்லோகத்தில் யோகத்தில் நிலை பெற்று பற்றற்று வெற்றி தோல்விகளை சமமாக கொண்டு கர்மம் செய். நடுவுநிலை யோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகத்தில் நிலை பெற்று பற்றற்று வெற்றி தோல்விகளை சமமாக கொண்டு கர்மம் செய். நடுநிலை யோகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. மனம் நிறைவடைந்து விட்டால் அது ஈஸ்வர பிரேமையைத்தான் கேட்குமே தவிர உலக பொருட்களை கேட்பது இல்லை. நினைக்காத மனதோடு வாழ்வதே பேரின்பம். கேட்க நினைக்காத மனதோடு வாழ்வதே பேரின்பம். இதுதான் டோட்டல் அவேர்னஸ், அயரா விழிப்பு நிலை, பூரண பிரஜ்ஞை நிலை என்று சொல்லப்படுகின்ற உச்சக்கட்டம். எனவே யோகத்தில் நிலை பெற்று பற்றற்று வெற்றியையும் தோல்வியும் சமமாக பாவித்து கர்மத்தை செய். 49, 50 2 ஸ்லோகங்களிலே சம புத்தியோடு செயல் புரிவதை விட ஆசையோடு செயல் புரிவது கீழானதே. சம புத்தியின் கண் சரணடைக, பயன் கருதுபவன் கயவன். மன நடுவு பெற்றவன் நன்மை தீமை இரண்டையும் இம்மையில் துறக்கிறான். திறமையுடன் செயல் புரிதல் யோகம். சம புத்தியோடு செயல் புரிவதை விட ஆசையோடு செயல் புரிவது கீழானது, இழிவானது. அதனால் சம புத்தியின் கண் சரண் அடைக. எப்படி? ராமகிருஷ்ணன் சொல்வார், தண்ணீரோடு இரண்டர கலப்பது பாலின் இயல்பு. ஆனால் அந்த பாலை காய்ச்சி உறை ஊற்றி அசையாமல் ஓரிடத்தில் வைத்து தயிராக்கி அந்த தயிரை கடைந்து எடுத்த வெண்ணெயை அதே நீரில் போட்டால் நனைவதும் இல்லை, அமிழ்ந்து போவதும் இல்லை, அழகாக மிதக்கிறது. இதே போல இன்ப துன்பங்களில் இரண்டர கலந்து விடுவது மனித இயல்பு. அந்த மனதை குரு என்ற தயிரோடு கலந்து கொஞ்ச நாளைக்கு அமைதியாக பயிற்சி செய்ய வேண்டும். பக்குவப்பட்ட மனம் லௌகிகத்தின் இன்பத் துன்பங்களில் சிக்கிக்கொள்வது இல்லை. தாமரை இலை தண்ணீர் போல வாழ்வதற்கு பழகிக்கொள்கிறது. அப்போ குரு உயிரின் சேர்க்கை அது பாலில் உறை ஊற்றுவது போல. அந்த பால் முழுவதும் பரவி தயிராவதற்கு எப்படி பாலை உரையற்றிய பிறகு அசையாமல் வைக்கின்றோமோ, அதே போல் தீட்சை பெற்ற பிறகு
அசைவின்றி சலனமின்றி மனதை நிலைப்படுத்திவிட்டால் இந்த பாலாகிய மனம் முழுவதும் தயிராகிவிடும். அதை அனுபவங்கள் என்ற மத்தோடு கடைந்து அந்த அனுபவ அறிவு என்ற வெண்ணெயை எடுக்கின்ற போது அந்த வெண்ணெய் வாழ்க்கை என்ற தண்ணீரில் அமிழ்ந்து போவதுமில்லை, நனைந்து போவதுமில்லை, மிக அழகாக மிதக்கிறது. வெற்றியிலும் தோல்வியிலும் அது பாதிக்கப்படுவதே இல்லை. அடுத்து 51 முதல் 53 ஸ்லோகங்கள். நடுவு நிற்கும் ஞானிகள் வினை பயனை விட்டொழித்து பிறவி தலை நீங்கி கேடில்லா பெருநிலையை அடைகின்றனர். உன் அறிவானது எப்பொழுது வேகம் என்னும் அழுக்கை கடக்குமோ அப்பொழுது கேட்கப் போவதிலும் கேட்டதிலும் பற்றின்மையை பெறுவாய். பொருட்களை கேட்டு கலங்கும் உனது அறிவு ஆத்மாவின் கண் அசையாது உறுதி பெறும் போது நீ யோகம் அடைவாய். நடுவு நிற்கும் ஞானிகள் வினை பயனை விட்டொழித்து பிறவி தலை நீங்கி கேடில்லா பெருநிலையை அடைகின்றனர். உன் அறிவு எப்போது வேகம் என்ற அழுக்கை கடக்கிறதோ அப்பொழுது கேட்டதிலும் கேட்கப் போவதிலும் பற்றின்மையை பெறுவாய். பொருட்களை கேட்டு கலங்கும் அறிவு ஆத்மாவின் கண் அசையாது உறுதி பெறுகின்ற போது யோகம் அடைவாய். இதற்கு சமமான கருத்து மகரிஷின் ஒரு பாடல். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே. அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. இதுதான் அந்த யோக நிலை. 54 ஸ்லோகம். சமாதியில் நிலைத்த நிறை ஞானியின் லட்சணம் யாது? உறுதியான அறிவுடையவன் எதை பேசுகிறான், எப்படி அமர்கிறான், எவ்வாறு நடக்கிறான் என்று அர்ஜுனன் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்புகின்றான். சமாதியில் நிலைத்த நிறை ஞானியின் லட்சணம் யாது? உறுதியான அறிவுடையவன் எதை பேசுகிறான், எப்படி அமர்கிறான், எவ்வாறு நடக்கிறான். அதாவது ஞானியினுடைய லட்சணம் என்ன? மகரிஷி மிக எளிமையாக சொல்லுவார்கள். யார் குருஸ்தானத்திற்கு பொருத்தம்? ஞானம் பெற்றதற்கான அடையாளம் என்ன என்றால் 3 பண்புகள். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர், இவர்களே குருமார்கள். அப்போ சமாதியில் நிலைத்த நிறைஞானி, மனசலனமின்றி அறிவோடு நிலைத்த நிறைஞானி, அவருடைய லட்சணம் என்ன? எதை கண்டும் அச்சப்படாமலும் எதற்காகவும் ஆசைப்படாமலும் உறுதியாக நிலை நிற்கின்ற அறிவுடைய அந்த ஞானி எதை பேசுகிறான், எப்படி அமர்கிறான், எவ்வாறு நடக்கிறான்? இந்த 3 கேள்விக்கு அப்படியே பொருள் எடுத்துக்கொண்டால் அபத்தம். எப்படி உட்கார்றாங்க, எப்படி நடக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, இதுவா இதோடைய பொருள்? எதை பேசுகிறான் என்றால் தேவை உள்ள இடத்தில் தான் பெற்ற இறை அனுபவத்தை பேசுவான். அந்த தெய்வ நீதியிலே நிலைத்து அமர்ந்து வாழ்க்கை நடத்துவான். அவனுடைய நடை என்பது
கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்றபடி நடப்பதே நடை. கால்கள் நடப்பது நடை இல்லை, மனம் நடப்பது நடை. அதுக்கு பதில் 55வது ஸ்லோகத்தில், மனதில் உள்ள ஆசைகள் எல்லாம் அகற்றி ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்திருப்பவன் ஸ்தித பிரக்ஞன் என்று சொல்லப்படுகின்றான். மனதில் உள்ள ஆசைகள் எல்லாம் அகற்றி ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்திருப்பவன் ஸ்தித பிரக்ஞன் என்று சொல்லப்படுகின்றான். முக்கியமான கருத்து ஆத்மாவில் ஆத்ம திருப்தி. அதாவது மழை பெய்து ஆறு குளம் ஏரி ஓடை என்று ஓடிக்கொண்டே இருக்கின்ற நீரின் ஓட்டம் எங்கே முடிகிறது? கடல். அதுவரைக்கும் அதன் பயணம் ஓய்வதில்லை. காரணம் என்ன? கடலிலிருந்து மேகமாக உருவான நீர் அணுக்கள் மீண்டும் கடலை வந்து அடைகின்ற வரைக்கும் அதன் பயணம் ஓய்வதில்லை. அதே போல பிரம்மத்திலிருந்து தொடங்கிய பயணம் நம் வாழ்க்கை. அது மனிதனாக வந்து நிற்கிறது. இந்த மனிதனில் இருக்கின்ற பிரம்மம் ஆத்மா, இது மீண்டும் தன் பிரம்மமாகிய பரமாத்மாவை அடைகின்ற வரைக்கும் எனது பயணம் ஓய்வதில்லை. ஆத்மாவின் பயணம் ஓய்வதில்லை. பிரம்மத்தை அடைந்து விட்டால் மேற்கொண்டு எங்கேயும் ஓடுவதுமில்லை, எதையும் கேட்பதும் இல்லை. அந்த பக்குவத்தை பெற்றவன் ஸ்தித பிரக்ஞன். ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்த அவனுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆசைகள் அனைத்தும் துறந்த இடத்தில் கிடைக்கப் பெறுவதுதான் மனம் தேடிய பேரின்பம். சாதாரணமாக மனம் இன்பத்தை தேடுகிறது, அதனால் ஆசைகளை பெருக்கிக் கொண்டே போகிறது என்று சொன்னாலும், ஏன் பெற்ற இன்பங்களிலே மனம் நிறைய பெறவில்லை என்ற கேள்வி எழுப்பி சிந்தித்தால்தான் மனம் தேடுவது சிற்றின்பங்களை அல்ல, தான் எங்கிருந்து பிறந்ததோ அந்த மூலமாகிய பேரின்பத்தை நோக்கி ஓடுவதுதான் மனமே. அதை புரிந்து கொள்ளாததுனால மனதை இழிவாக பேசுகிறோமே தவிர, மனதின் அடிப்படை இயல்பே அதன் பூர்வீகமாகிய பேரின்பத்தை துய்ப்பதே. அதன் ஓட்டம் பேரின்பத்தை நாடிய பயணம். 56-7 ஸ்லோகங்களிலே, துன்பத்தில் துடியாத, இன்பத்தில் நாட்டமில்லாத, பற்று அச்சம் சினம் அற்ற உறுதியான உள்ளத்தை உடையவன் முனி. எவனொருவன் பற்றிலனாய் நலம் தருவதை அடைந்து மகிழாதும் துன்பம் தருவதை அடைந்து நொந்து கொள்ளாமலும் இருப்பானோ அவன் அறிவால் உறுதி பெற்றவன் என்று அறிக. துன்பத்தில் துடியாத, இன்பத்தில் நாட்டமில்லாத, பற்று அச்சம் சினம் அற்று போய் உறுதியான உள்ளத்தை உடையவன் முனி, ஞானி. எவனொருவன் பற்று இல்லாதவனாய் நலம் தருவதை அடைந்து மகிழ்ச்சி அடையாமலும் துன்பம் தருவதை அடைந்து நொந்து கொள்ளாமலும் இருப்பானோ அவன் அறிவால் உறுதி பெற்றவன் என்று அறிக. இந்த பக்குவத்தை பெறுவதற்கு ஒரே வழி தியானம். துவக்கம் ஆலய வழிபாடு, உச்சம் ஆத்ம தரிசனம். நடுநிலை அறிவை பெற்றவன்
இனிமை பயப்பதை நினைத்து பெருமைப்படுவதும் இல்லை, துன்பம் தருவதை நினைத்து வருந்துவதும் இல்லை. இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாகவே இருக்கின்றான். அதாவது கண்ணாசுடைய அருமையான பாட்டு. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்றார். ஒரு நிறைஞானின் லட்சணம் என்ன என்றால், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். துன்பமே வரும் என்றாலும் பிறருக்கு நன்மை செய்வதிலே தயக்கம் இல்லாத பண்பு ஒரு ஞானியின் பண்பு. 58வது ஸ்லோகம். ஆமை தன் அவயவங்களை அடக்கிக் கொள்வது போல் பொருட்களிடத்திலிருந்து பொறிகளை முழுதும் உள்ளிழுக்க வல்லவனுக்கு நிறை ஞானம் நிலை பெறுகிறது. ஆமை தன் உறுப்புகளை அடக்கிக் கொள்வது போல உலகப் பொருட்களிலிருந்து புலன்களை முழுதும் உள் இழுக்க வல்லவனுக்கு நிறை ஞானம் நிலை பெறுகிறது. ஆமை போல் ஐந்தை அடக்கு என்பார்கள். என்ன பொருள்? தேவையுள்ள போது புலன்களை பயன்படுத்தி இயற்கை இன்பங்களை தூய்க்க வேண்டும். தேவையற்ற போது புலன்களை இறைவன் பால் செலுத்த வேண்டும். ராமகிருஷ்ணர் மிக எளிமையான உதாரணங்களை சொல்லி கடினமான பதங்களை விளக்குவதிலே மிக சிறப்பு வாய்ந்தவர். அவர் சொல்கிறாரு, நமக்கு 2 கைகளை ஆண்டவன் தந்திருக்கிறான். எப்பொழுதும் ஒரு கையால் அவனை விடாமல் பற்றிக்கொள், ஆண்டவனை விடாமல் பற்றிக்கொள். மறு கையால் குடும்ப வாழ்க்கை கடமைகளை செய். லௌகிக கடமைகள் முடிந்த பிறகு 2 கைகளாலும் இறைவனை பற்றிக்கொள். இதுதான் பக்குவம் அடைவதற்கான ஒரே வழி. இல்லை என்றால் ஆசைகளை சிக்கிக்கொள்வோம். இந்த கருத்தை சாதாரண மனிதனிடத்தை திருப்பினீர்கள் என்றால், மக்கள் 2 கைகளாலும் பணத்தை பிடித்து கொண்டார்கள். எப்போ சிக்கல் வருகிறதோ, பிரச்சனை வருகிறதோ, அப்போ ஒரு கையால் ஆண்டவனை பற்றுகிறார்கள். பிரச்சனை தீர்ந்த பிறகு மீண்டும் 2 கைகளால் பணத்தை பற்றிக் கொள்கிறார்கள். எப்படி வாழ்க்கை நிறைவாகும்? ராமகிருஷ்ணர் சொன்ன கருத்துக்கு அப்படியே நேர்மாறாக இருப்பவர்கள் நம்முடைய பக்தர் பெருமக்கள். 59வது ஸ்லோகம். இந்திரியங்களை தடுத்து வைப்பவனுக்கு விஷய அனுபவங்கள் இல்லை. ஆசை உண்டு. பரமாத்மாவை தரிசித்த பின் அவனுடைய ஆசையும் அழிகிறது. இந்திரியங்களை தடுத்து வைப்பவனுக்கு அனுபவங்கள் இல்லை, ஆசை உண்டு. பரமாத்மாவை தரிசித்த பிறகு ஆசையும் அழிந்து போகிறது. ஆசை வந்தால் கோபம் வரும், கோபம் வந்தால் குழப்பம் வரும், குழப்பம் வந்தால் மூளை சரியாக வேலை செய்யாது. எண்ணங்களையும் புலன்களையும் கட்டுப்படுத்தும் திறத்தை மூளை இழந்துவிடும். புத்தி தடுமாறினால் பலவிதமான சிரமங்களும் நட்டங்களும் வந்து சேரும். அதனால் இந்திரியங்களை தடுத்து வைத்தால் அனுபவங்கள் இருக்காது. அப்போது இச்சை எழும்போது இயங்கும் உடல் கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத நல் ஒழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் மனவள கலை என்கிறார் மகரிஷி. அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய சரியான பொருள்.
60வது ஸ்லோகம். நெறி நிற்கும் நல் அறிஞனுடைய மனதையும் கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் பலவந்தமாக பற்றி இழுக்கின்றன. இது நம்ம கேஸு. நெறி நிற்கும் நல் அறிஞனுடைய மனதையும் கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் பலவந்தமாக பற்றி இழுக்கின்றன. அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஞானேந்திரியங்கள் இந்த விஷயங்களில் சிக்கி துன்பப்படாமல் காப்பதும் இறைத்தன்மை கொடுப்பதும் ஆத்ம தரிசனம். இதை பெறுவதற்குரிய பயிற்சியையும் குருவின் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும். அது இல்லை என்றால் ஆத்ம தியானம் சாத்தியம் இல்லை. ஆத்ம தியானம் இல்லாதவனுக்கு சாந்தி இல்லை. அதனால் மிக அற்புதமான ஒரு பாடல் வரி கண்ணதாசனுடையது. கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும், மனதை மனதாக நீ காண வேண்டும். அதாவது கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும். வாழ்க்கையை பற்றிய கேள்விகள் இருந்தாலும் சரி, இயற்கை தெய்வத்தை பற்றிய கேள்விகளாக இருந்தாலும் சரி, அந்த கேள்வி எழுகின்ற போதே பதில் அகக்காட்சியாக வர வேண்டும் என்றால் அந்த அலைநிலை துரியாதீதம், டெல்டா ஃப்ரீக்வன்சி. அதை அடைகின்ற போது கேட்க நினைக்காத மனம் வந்து சேரும். இந்த இரண்டும் பெறுவதற்கு வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும், மனதை மனமாக நீ காண வேண்டும். சாட்சி பாவனை. அப்போ மனதில் எழுகின்ற கொந்தளிப்புகள், புலன் சார்ந்த வசீகரங்கள் இழுக்கின்ற போது சாட்சி பாவனையாக இருந்து மனதின் விளையாட்டை கவனிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும். அதற்கு செயல்படுவதற்கு இடம் அளிக்கக்கூடாது. இதுதான் ஸ்தித பிரஞ்சன் என்று சொல்லக்கூடியது. அடுத்து 61 முதல் 4 வரை உள்ள ஸ்லோகங்கள். யோக நிஷ்டன் அவைகளை எல்லாம் அடக்கி என்னை பரகதியாக கொண்டிருக்கிறான். இந்திரியங்களை வசமாக்கியவனுக்கு அறிவு நிலை பெறுகிறது. பொருட்களை நினைப்பதால் பற்று உண்டாகிறது. பற்று ஆசையாக பரிணமிக்கிறது. ஆசை சினமாக வடிவெடுக்கிறது. சினத்தால் குழப்பம், குழப்பத்தால் நினைவின்மை, நினைவு நாசத்தால் புத்தி நாசம், புத்தி நாசத்தால் ஆள் அழுகிறான். விருப்பு வெறுப்பு அற்றனவும் ஆத்மவசப்பட்டனவும் ஆகிய இந்திரியங்களால் விஷயங்களில் உழவுகின்ற மனவேந்தன் மனத்தெளிவடைகிறான். யோகனிஷ்டன் இந்த இந்திரிய கொந்தளிப்புகளெல்லாம் அடக்கி இறைவனை பரகதியாக கொண்டிருக்கிறான். இந்திரியங்களை வசப்படுத்தியவனுக்கு அறிவு நிலை பெறுகிறது. ஸ்திர புத்தியோடு இருக்கின்றான். பொருட்களை நினைப்பதால் பற்று வருகிறது. பற்று ஆசையாகிறது. கிடைக்கவில்லை என்றால் ஆசை கோபமாகிறது. கோபம் குழப்பத்தை தரும். குழப்பம் நினைவின்மை. நினைவு நாசமானால் சிந்தனை நாசம், புத்தி நாசம். புத்தி நாசத்தால் அழிவு வந்து சேர்கிறது. இதற்கு மாறாக விருப்பு வெறுப்பு அற்றனவும் ஆத்மவசப்பட்டனவும் ஆகிய இந்திரியங்களால் விஷயங்களில் உழவுகின்ற மனவேந்தன் மனத்தெளிவடைகின்றான். விருப்பு வெறுப்பு அற்ற பக்குவம். எப்பொழுதும் தவநிலையில் ஆத்ம சன்னிதானத்தில் நிலைத்திருப்பவன். இந்திரிய விஷயங்களில் உழவுகின்ற மனவேந்தன் மனத்தெளிவு அடைகின்றான். சாட்சி பாவனையாக பார்த்தால் வெற்றி பெற்று விடலாம். எண்ணங்களிலே
ஆசைகளிலே சிக்கிவிட்டால் வாழ்க்கை தோற்று போகும். எனவே ஆத்ம தரிசனம் இல்லையெனில் அமைதி இல்லை. அமைதி இல்லையெனில் ஆசை நம்மை அடிமைப்படுத்திவிட்டது என்று அர்த்தம். புலன்வயப்பட்ட மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி பக்குவப்படுவது நியாசம், சப்ளிமேஷன். சந்நியாசம் என்றால் ஆத்மாவை தூய்மைப்படுத்துவது, சோல் சப்ளிமேஷன். அடுத்து 65 முதல் 8 வரைக்கும். மன அமைதியில் மனிதனது துன்பங்கள் அனைத்தும் ஒழியும். அவனுக்கு அறிவு விரைவில் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெறுகிறது. மனம் அடங்காதவனுக்கு ஆத்மபோதம் இல்லை, ஆத்ம பாவனையும் இல்லை. ஆத்ம தியானம் இல்லாத அவனுக்கு சாந்தி கிடைக்காது. சாந்தி இல்லாதவனுக்கு இன்பமேது? அலைகின்ற இந்திரியங்களை பின்தொடர்கின்ற மனம் அவனுடைய விவேகத்தை அரிக்கிறது. யாருடைய பொறிகள் புலன்களிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவனது அறிவு நிலை பெற்றுள்ளது. மன அமைதியில் துன்பங்கள் அனைத்தும் ஒழியும். துன்பம் ஒழிஞ்சாதான் மனசு அமைதியாகும். அமைதியில் லயித்தவனுக்கு விரைவில் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெற முடிகிறது. துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலப்பது மனித வாழ்க்கை. அப்படி ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெற வேண்டும். அதற்கு மனம் அடங்கவில்லை என்றால் ஆத்ம பாவனையும் செய்ய முடியாது, அனுபவம் பெற முடியாது. அதற்கான தியானம்தான் ஆத்ம தியானம் என்ற குண்டலினி யோகம். இந்த பயிற்சி இல்லாதவனுக்கு சாந்தி கிடையாது. சாந்தி இல்லாதவனுக்கு இன்பம் ஏது? அலைகின்ற இந்திரியங்களை பின்தொடர்வது மனம். அதனால் அவனது விவேகத்தை அது கெடுக்கிறது. எனவே புலன்களிலிருந்து விடுபட்டு விட்டால் அறிவு ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெறுகிறது. அதாவது சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை. அந்தகன் வரும்போது அவனில் யார் துணை? ஆகையினால் இன்றே அருமறை பரவிய சரவண பவ குகனை சிந்தனை செய் மனவே. இந்த பக்குவத்தை பெற்ற ஞானிக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது. உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். உயிர்கள் எல்லாம் துய்த்துணரும் நிலை ஞானிக்கு இரவு. கொஞ்சம் நுட்பமான ஸ்லோகம். உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். உயிர்களெல்லாம் துய்த்து உணர்கின்ற நிலை ஞானிக்கு இரவு. இது என்னன்னா, எல்லோரும் தூங்கும்போது ஞானிகள் விழித்திருப்பார்கள் என்று பொருள் அல்ல. பிறகு என்ன என்றால், பார்வை அற்றவர்கள் பகலில் கூட இருட்டில் தடுமாறுவது போல தடுமாற்றம் பெறுவார்கள். அதுபோல அறிவுக்கண் இல்லாதவர்கள், நெற்றிக்கண் இல்லாதவர்கள், விழிப்பு நிலை இல்லாதவர்கள், ஆக்னை தவத்தால் அறிவை விழிப்புறச் செய்யாதவர்கள் வறுமையாலும் நோய்களாலும் மற்றும் பல சிக்கல்களாலும் துன்பப்படுவார்கள். இதற்கு மாறாக ஒரு மகானின் அறிவு தெளிவாக இருப்பதால்
சாதாரண மக்கள் எந்தெந்த அனுபவங்களிலே தடுமாறுகின்றார்களோ, இடர் உறுகின்றார்களோ, அந்த தடுமாற்றம், இடரல் அவருக்கு ஏற்படாது. உயிர்கள் எல்லாம் துய்க்கும் லௌகிக கேளிக்கைகள் தத்துவ ஞானிக்கு பிடிக்காது. நம்ம தவத்தில் ஆழ்ந்து போக போக, ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற 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 இந்த ஃபன் கல்ச்சர், கேளிக்கை பேச்சுகள், வேண்டாத வைபவங்கள், வெட்டி பேச்சுகள், இதிலெல்லாம் மனம் நாட்டம் கொள்ளாது. எப்பொழுதும் தனிமையில், அமைதியில், சிந்தனையில், தவத்தில் இருப்பதே ஆனந்தம். எனவே உயிர்கள் எல்லாம் தூய்க்கும் லௌகிக கேளிக்கைகள் தத்துவ ஞானிக்கு பிடிக்காது. ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்வார்கள். ஒரு கிரேக்க தத்துவ ஞானி தினசரி கடை தெருவுக்கு போவார். அங்கே விற்கப்படுகின்ற பொருட்கள் எல்லாம் மிக அக்கறையோடு பொறுப்போடு கவனித்து பார்த்து விலை எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்வார். ஒரு பொருளும் வாங்க மாட்டார். ஒரு நாள் ஒரு கடைக்காரன் கேட்டான், ஐயா, தினமும் கடைக்கு வருகிறீர்கள், எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள், விசாரிக்கிறீர்கள், ஒரு பொருளும் வாங்கினதில்லையே. அந்த ஞானி சொன்னார், நான் வாங்கவில்லை, வாஸ்தவம்தான். ஆனால் மக்கள் வாங்குகிறார்கள் அல்லவா? ஆமாம். எதற்காக? எதற்காக? வாங்கி கொண்டு போய் வைத்து சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த கடை தெருவில் விற்கப்படுகின்ற எந்த பொருளும் என் வீட்டில் இல்லை, ஆனாலும் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். இதுதான் உயிர்கள் அனைத்தும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். லௌகிக வாழ்க்கையில் இவங்க தொலைந்து போகிறார்கள். அந்த இடத்திலே ஞானி விழிப்போடு இருக்கிறான். அடுத்த 70வது ஸ்லோகத்தில், அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல் எவன்பால் ஆசைகள் அனைத்தும் சென்று ஒடுங்குகின்றனவோ அவனே சாந்தி அடைகிறான். ஆசை உள்ளவன் சாந்தி அடையான். அதாவது அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல எவன்பால் ஆசைகள் அனைத்தும் சென்று ஒடுங்குகின்றனவோ அவன் சாந்தி அடைகிறான். ஆசை உள்ளவன் சாந்தி அடையான். இதற்கு என்ன தேவை? பொருட்களிலே இன்பம் இல்லை என்று தெளிவது ஞானம். எந்த இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நமது உயிர் ஆற்றல் செலவும் தன்மாற்றமும் அடையவில்லை என்றால் உணர்வும் இல்லை, அனுபோகமும் இல்லை, அனுபவமும் இல்லை. 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலினி புருவமயத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து சொல், நினைவு, செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். அந்த கவிதான் இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். கடைசி 2 ஸ்லோகங்கள் 72ஓடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. எவன் ஆசைகளை அறவே அகற்றி பற்றற்று அகங்கார மமகாரமின்றி நடமாடுகின்றானோ அவன் சாந்தி அடைகிறான். இதுவே பிரம்ம நிலைப்பேறு. இதை அடைபவனுக்கு மோகமில்லை. இறுதி காலத்திலாவது இதில் நிலைத்திருப்பவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். எவன் ஆசைகளை அறவே அகற்றி பற்றற்று அகங்கார மமகாரமின்றி நடமாடுகின்றானோ அவன் சாந்தி அடைகிறான். இதுவே பிரம்ம நிலை பேறு, பிரம்ம ஞானம். இதை அடைபவனுக்கு மோகமில்லை. இறுதி காலத்திலாவது இதில் நிலைத்தால் அவனும் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். அதாவது வசதிகள் வரும்போது மனோபாவம் மாறும்.
அகங்காரம் என்பது தான், மமகாரம் என்பது தனது, பொசிஷன் அண்ட் பொசஷன். ஆசைப்பட்ட பொருட்களும் வசதிகளும் சேர சேர பேராசை அதிகமாகும். அதில் சிக்கியவனுக்கு மோகம் விமோசனம் இல்லை. அதனால் வேண்டின் உண்டாக துறந்தபின் ஈண்டு இயற்பால பல என்கிறார் வள்ளுவர். எந்த பேரின்பத்தை அடைவதற்காக நீ பல அனுபவ பொருட்களை தேடுகின்றாயோ இதை நிறுத்து. நீ தேடுகின்ற பேரின்பத்தை பெற்றுவிடலாம். தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும். இது ஓஷோவின் அற்புதமான ஒரு கொட்டேஷன். இப்படி கடைசி காலத்திலாவது கடவுள் பெயரை சொன்னால் கூட அவனோடு ஐக்கியமாகி விடலாம். ஆனால் ஒரு சிக்கல், உண்மை என்ன, ரகசியம் என்ன என்றால், கடைசி நேரத்தில் இறை சிந்தனை வருவதற்கு வாழ்கின்ற காலத்தில் தெய்வ சிந்தனையோடு வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போ தான் அங்கே ஞாபகத்துக்கு வரும், இல்லை என்றால் நினைவுக்கு வராது. இப்படி ஜீவாத்மா, பரமாத்மா இவற்றை பற்றி இந்த 72 ஸ்லோகங்களிலே மிக நுணுக்கமாக சொல்லியிருக்கிறார் வியாச பகவான். அதை விளக்கமாக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அறிவியல் பூர்வமாக விளக்கி தருகின்றார் பகவான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இந்த நிறைவோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். 2ஆம் அத்தியாயம். அடுத்து 3ஆம் அத்தியாயத்தை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.